Hi friends, welcome to Shwarag Artistic. இன்றைய வீடியோல ஃபேப்ரிக் பெயிண்டிங், டேஞ்சர் பெயிண்டிங் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒயிட் கிளாத், எம்ப்ராய்டரி ஃப்ரேம், அக்ரிலிக் பாட்டில்ஸ் ஆர் ஃபேப்ரிக் பாட்டில்ஸ், கிரீன் அண்ட் ரெட் குந்தன்ஸ், பிரஷஸ். நான் ஒரு பேரட் டிசைன் வரைஞ்சிருக்கேன். இது டேஞ்சர் பெயிண்டிங் ஸ்டைல்ல நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். டேஞ்சர் பெயிண்டிங்னாலே மெயினா நமக்கு வேண்டியது கோல்டு கலர். அப்புறம் பேரட்டுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். லைட் கிரீன், டார்க் கிரீன், சாப் கிரீன், ஆரஞ்சு, கிரிம்சன், பிளாக், எல்லோ, ஒயிட், ப்ரௌன், அது மாதிரி எல்லா கலர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போறேன். இது நம்ம அப்படியே டேஞ்சர் பெயிண்டிங்ல எப்படி செய்வோமோ அதே மாதிரி டேஞ்சர் பெயிண்டிங் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். பட் நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ல நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஃபேப்ரிக் கலர்ஸ் ஆர் அக்ரிலிக் பாட்டில்ஸ், நாட் டியூப்ஸ், அக்ரிலிக் பாட்டில்ஸ் அதுதான் யூஸ் செஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைய வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது எங்கெல்லாம் கோல்டு கொடுக்க போறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும். அந்த இடத்துல முதல்ல நம்ம கோல்டு அப்ளை பண்ணிடலாம். ஜஸ்ட் இது மாதிரி ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல விதவிதமான மோட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்டைல் இப்பதான் நம்ம செய்ய போறோம். ஸோ நீங்க அழகா நான் செய்ய எப்படி வருது அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி கோல்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் முதல்லயே நான் கோல்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் இது மாதிரி கோல்டு கொடுத்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெட்ல நிறைய கிடைக்குது. அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கேயும் கோல்டு, இங்கேயுமே நம்ம கோல்டு கொடுத்துக்கலாம். ஸோ கோல்டு எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் கோல்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற கலர்ஸ் நம்ம போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கலர் பிரிண்ட் அவுட் கையில இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னுமே வசதியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய ஷ்வராக் ஆர்டிஸ்டிய பார்த்து நீங்க அழகா பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த பேரட் டிசைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நல்லா ட்ரை ஆயிட்டு அதை நீங்க உங்களுடைய சல்வார் யோக்ல இல்ல பிளவுஸோடைய பேக் சைட்ல அது மாதிரி எல்லாம் நீங்க அப்ளிக் ஒர்க் மாதிரியும் செஞ்சுக்கலாம். நம்ம அப்ளிக் ஒர்க் ஏற்கனவே ஷ்வராக் ஆர்டிஸ்டில பார்த்துருக்கோம். அதோடைய ஃபாலோ ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க இதையும் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்க பெயிண்டிங் கத்துக்கும் போது அது எங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் செய்யலாம் அப்படின்ற டிப்ஸும் நம்ம ஷ்வராக் ஆர்டிஸ்டில நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நம்ம ஷ்வராக் ஆர்டிஸ்டியை பார்க்க சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ கோல்டு கொடுத்தாச்சு. அடுத்தது பேரட் என்ன கலர்? இது வந்து ஒரு பஞ்சவர்ண கிளி மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். அதுல டைரக்ட் நிறைய கலர் எது மெயினான கலர் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன். ஷேட்ஸ் ஆஃப் கிரீன் வச்சுட்டு நம்ம பண்ண போறோம். ஃபேப்ரிக் கலர்ஸ்க்கு மீடியம் வாட்டர் தான். ஸோ வாட்டர் வச்சு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிரீன் எங்க போடலாம் அப்படின்றத காமிக்கிறேன். என்னென்ன கிரீன் யூஸ் பண்ண போறேன்னு பாத்துக்கோங்க. இது வந்து லைட் கிரீன், this is dark green and then sap green. ஃபர்ஸ்ட் லைட் கிரீன் எடுத்துக்கலாம். பேரட்டோடைய பாடிக்கு லைட் கிரீன் நான் முதல்ல கொடுக்க போறேன். இந்த டிசைனை நீங்க அக்ரிலிக் பாட்டில்ஸ் யூஸ் செஞ்சு உடன் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேல கூட பெயிண்ட் பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ஃபேப்ரிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், அக்ரிலிக் பாட்டில்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் அக்ரிலிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உடன் பேஸ்ல எல்லாம் கூட போடலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கூடயே டார்க் கிரீன் இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இதோடைய அவுட்லைனுக்கு மட்டும் நம்ம இது மாதிரி டார்க் கிரீன் போட போறோம்.
ஃபர்ஸ்ட் தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு ஜஸ்ட் இது மாதிரி ஷேடிங். அதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அதோடைய பாடி போர்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணும்போது எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பொறுமையாவும் உட்கார்ந்து நம்ம போடணும். சேம் டெக்னிக். பேஸ் கலர் ரொம்ப காயறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஷேடிங் கொடுத்தீங்கன்னா தான் அது அழகா வரும். இல்லைன்னா டார்க் கலர் தனியாகவும் லைட் கலர் தனியாகவும் பிளெண்ட் ஆகாம இருக்கும். ஸோ நீங்க போடும்போது ஒவ்வொரு போர்ஷனா இது மாதிரி லைட் ஷேட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அது பிளெண்ட் ஆகணும், அப்பதான் அழகா இருக்கும். இந்த பிளெண்ட் பண்றது மட்டும் இதோடைய கார்னர்ஸ்ல இருந்து இப்படி பண்ணீங்கனாலே போதும். ஜஸ்ட் இது மாதிரி இந்த இடத்துலயும் இதேவுடைய லைட் ஷேட் கொடுத்துடலாம். இது மாதிரி லைட் ஷேட் கொடுத்துட்டு தென் டார்க் கிரீன். இப்போ கிரீன் போர்ஷன் நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் செஞ்சுட்டோம். இந்த இடத்துலயும் ஒரு சின்ன கிரீன் போர்ஷன் நம்ம கொடுக்கலாம். அப்ப அந்த கோல்டனுக்கு பக்கத்துல இந்த கிரீன் ஷேட் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அந்த டார்க்கர் ஷேட் எடுத்து ஜஸ்ட் ஒரு பிளண்டிங். கலர் பிளண்டிங்ல நம்ம ஷராக் ஆர்டிஸ்ட்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். சப்போஸ் அதுல ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டு ஷராக் ஆர்டிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூரலுக்கு தனியா இருக்கும் பிளேலிஸ்ட். அது மாதிரி ஃபேப்ரிக்குக்கும் தனி கலர் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம கிரீன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிரிம்சன் கொடுக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதோடைய பீக் போர்ஷன் லாஸ்டா செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் எல்லோ கொடுக்க போறேன். குரோம் எல்லோ இல்லைன்னா கோல்டன் எல்லோ. நம்ம லெமன் எல்லோலாம் இந்த இடத்துல கொடுத்தா அவ்வளவு செட் ஆகாது. குரோம் எல்லோ நல்லா இருக்கும். ஆக்கர் எல்லோவும் யூ கேன் யூஸ். இந்த இடத்துல நம்ம எல்லோ கொடுத்தாச்சு. இதுல கொஞ்சம் நம்ம இப்ப ஆரஞ்சு பிளெண்ட் பண்ண போறோம். அதோடைய கார்னர்ஸ்ல மட்டும் இது மாதிரி கொஞ்சம் ஒரு லைட்டர் ஷேட் பிளெண்ட் பண்ணா போதும். இப்ப இதுக்கு மேல நம்ம இதே காம்பினேஷன் இங்கேயும் கொண்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் யூஸ் பண்றது குரோம் எல்லோ. ஒவ்வொரு போர்ஷனா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமாவும் நீங்க போட்டு பழகிக்கலாம். ஜஸ்ட் எல்லோ கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ ஆரஞ்சில் பிளெண்ட் பண்ண போறேன். நம்ம ஏதாவது ஒரு டார்க் கலர் பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ல ரொம்ப குறைவான கலர் எடுத்தாலே போதும், அதுவே நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுல வந்து ஆரஞ்சு வச்சு டிசைன்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு 000 பிரஷ் எடுத்துக்கோங்க. இது 000 பிரஷ் ஆரஞ்சு வச்சு இது மாதிரி டபுள் லைன்.
இந்த இடத்துல வரும்போது இது மாதிரியா ஸ்கேல்ஸ் இருக்கிற மாதிரி போடணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் டான்ஜூர் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க ஷுராக் ஆர்டிஸ்ட்ரியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி எல்லா டிசைன்ஸும் நீங்க கத்துக்க முடியும். ஸோ இங்க போட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம டார்க் கிரீன் வச்சு இதே மாதிரி போட போறோம். இந்த இடத்துல நிறையவும் தெரிய வேணாம், பட் அது இருக்க ஒரு சின்ன ஒரு டிசைன் இருக்கிற மாதிரியும் தெரியணும், செல்ஃப் மாதிரி. இதுவும் 000 யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா தான் அழகா இருக்கும். 00 போது ரொம்ப திக்கா வந்துடும் சம்டைம்ஸ். இப்ப இந்த மரம் இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு நம்ம பர்ன்சியானாவும் சாப் கிரீனும் மிக்ஸ் பண்ண போறோம். பர்ன்சியானா அப்படின்றது பிரவுன் கலர், அதுவும் சாப் கிரீனும் மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ சாப் கிரீன் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இது காயறதுக்கு உள்ள நம்ம வந்து பிரவுன் பர்ன்சியானா வச்சு வாஷ் கொடுக்கணும். மெயினா பேரட், பீகாக் இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம கலர் பிளெண்டிங் நமக்கு நல்லா வரணும். அதுக்காக தான் ஷொராக்ல முன்னாடி நான் உங்களுக்கு கலர் பிளெண்டிங்லாம் சொல்லியிருக்கேன். அதே டெக்னிக் ஒரு டைம் அதை நீங்க போட்டு பார்த்துட்டு கூட இது போடலாம். இப்போ இதுலயே பர்ன்சியானா ஆயிடுச்சு. ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டாக்க போதும். நிறைய டார்க்கா நீங்க அந்த பர்ன்சியானா வச்சு கொடுத்தாலும் அழகா இருக்கும். இப்போ இந்த லீஃப் எப்படி போடலாம் அப்படின்றத காமிக்கிறேன். லீஃப்க்கு ஃபர்ஸ்ட் லெமன் எல்லோ எடுத்துக்கலாம். நம்ம லெமன் எல்லோவும் சாப் கிரீனும் வச்சு லீஃப் போட போறோம். பெயிண்ட் நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் பெயிண்டா இருந்தது அப்படின்னா நீங்க இது மாதிரி பிளெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்கேஸ் ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா ஆட் 1 or 2 drops ஆஃப் வாட்டர். அப்போ உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும். ஸோ லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் பீக் எப்படி போடணும் அப்படின்னு காமிக்கிறேன். பீக்குக்கு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துலயும் கோல்டு கொடுக்கலாம். இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அழகா பிளாக் அவுட்லைன் கொடுக்க போறோம். இந்த இடத்துலயும் கோல்டு கொடுத்தாச்சு. இங்க கோல்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதுலயும் டிசைன்ஸ் போட போறோம். அதுக்கு பிளாக் வச்சு டிசைன் போட போறோம். 000 பிரஷ் எடுத்துக்கோங்க. இது மாதிரியான டிசைன்ஸ்
இதோடைய அவுட்லைன் நம்ம பிளாக் வச்சு போட போறோம். நம்ம கிரீன் கலர் எல்லா கலர்ஸும் கொடுத்து அழகா பெயிண்ட் பண்ணி பிளாக் அவுட்லைன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது குந்தன்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் செஞ்சு குந்தன்ஸ் நம்ம வைக்க போறோம். இதுக்கு ஆர்டினரி குந்தன்ஸ் இல்லாம ஓரளவுக்கு சிந்தட்டிக் குந்தன்ஸ்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த குந்தன்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் இங்க வச்சிருக்கிற மாதிரி ஜஸ்ட் நான் திருப்பி உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது மாதிரியான குந்தன்ஸ் வாங்கி வச்சா நல்லா அழகா இருக்கும். டாஞ்சூர் ஸ்டைல்லயே இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல அதை எப்படி ஸ்டிக் பண்ணணும்ன்றதை நான் காமிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி குந்தன்ஸும் நம்ம ஒட்டிக்கலாம். நீங்க பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா குந்தன் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் காயறதுக்கு முன்னாடி நீங்க குந்தன்ஸ் ஒட்ட வேண்டியது இல்லை. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னாக்கா அதோடைய லைஃப் நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும். ஜென்ரலா நம்ம பெயிண்ட் பண்ண ட்ரெஸ் மெட்டீரியல் எம்ப்ராய்டரி பண்ணது எதுவாக இருந்தாலும் மிஷின் வாஷ் பண்ணாம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கலர் போவே போகாது. பிரஷ் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் எப்படி வாஷிங் டெக்னிக்ஸ் கேட்குறீங்க, அதுக்காக நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். பிரஷ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, மிஷின் வாஷும் பண்ணக்கூடாது. ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல ஒரு கிளி டாஞ்சூர் ஸ்டைல்ல எப்படி பெயிண்ட் செய்யலாம் அப்படின்றது இன்றைய வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஷெராக் ஆர்டிஸ்டியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.